துதிப்பது, ஆராதிப்பது, மகிமைப்படுத்துவது. பரலோகத்துல போய் என்ன செய்ய போறோம்? பிதாவோடு உறவாட போறோம். எப்போதும் பிதாவோடு இருக்க போறோம்னா என்ன பண்ண போறோம்? பிதாவிடத்திலிருந்து நமக்கு ஆத்மாவு கிடைத்திருக்கிறவைகளை வைத்து துதித்துக் கொண்டிருக்க போறோம். தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? பரலோகத்துல எப்போதும் பிதாவை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன தேவனிடத்தில் அனுபவிக்கிறார்களோ அதை நினைத்து துதிப்பது. இன்னைக்கு என்ன உங்களுக்கு கிடைத்தது? ஆத்மாவில தேவனிடத்திலிருந்து அதை நினைத்து துதிப்பது. அந்த துதி தான் தேவனோடு கனெக்ஷன்ல வச்சிருக்க உதவும். ஆமே. இந்த மிட்வீக் ஆராதனை வெள்ளிக்கிழமை சர்வீஸ் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் இல்ல. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி வச்சிருப்பதற்காக உங்களை பூஸ்ட் அப் பண்றதுதான் இந்த ஆராதனை. உங்களை ஒரு விஷயம் தட்டி விடுறதுதான் இந்த ஆராதனை. ஸ்தோத்திரம். ஆராதனையை தொடர்ந்து உங்களை அவருடைய பிரசனத்துல வச்சிருக்க முடியாது. இங்க வரும்போது என்ன பண்ண முடியும்? உங்களை உங்க நிலைமையை உங்களுக்கு உணர்த்தி உங்களை என்ன பண்ணி விடுறான்? கொஞ்சம் டியூன் பண்ணி ஸ்தோத்திரம். தேவனோடு உறவு கொள்ளுங்க, தேவனோடு சேருங்க, தேவனோடு பேசுங்க. பேசினா அவர் பேசுவார். ஹல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். நம்புறீங்களா இத? ஸ்தோத்திரம். யார்கிட்ட பேசுகிறாரா? அவங்ககிட்ட பேசுகிறாரா? ஸ்தோத்திரம். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். அந்த இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து உங்களுக்குள்ள இருந்து இதுதான் வழி, இதுல போன்னு பேசுவாராம். இதெல்லாம் கேட்கிறோமே, நம்ம அனுபவிக்கணும்ன்ற எண்ணமே வரமாட்டேன். பேசுறாரா? அவரு நடத்துகிறாரா? புரிஞ்சுக்கங்க பிளீஸ். இந்த 2 காலங்கள் நமக்கு எதற்காக? தேவனிடத்தில் இருக்கிற அந்த உறவு மறுபடியும் சேரும்படியாக, பிரிந்திருக்கிற உறவு சேரும்படியாக அதை இயேசு சூப்பரா அருமையா செஞ்சுட்டு போயிட்டார். அந்த வழியை பயன்படுத்தி நாம் இன்னும் சேராதிருப்போமானால் நாம் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறோன்னு அர்த்தம். அறிவில்லாத மனுஷன், கனம் பொருந்தியவனா இருக்கலாம், நீங்க ஊர்ல பேரோடு புகழோடு அந்தஸ்தோடு வாழ்கிறவங்களா இருக்கலாம். தேவனை அறிந்து கொள்ளாமல், அவரோடு உறவாமல், புரிந்து கொள்ளாமல், அவரோடு நீங்கள் கனெக்ஷன்ல இல்லாமல் வாழ்ந்தால் அறிவில்லாத மனுஷன் லிஸ்ட்ல வரீங்க, அழிந்து போகிற மிருகங்கள் லிஸ்டுக்கு போறீங்க. இதுக்காக எதுக்கு நம்ம சபைக்கு வரணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 3 ஆராதனைக்கு முன்னாடி நினைக்கிறேன், போன புதன்கிழமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.